Hi viewers, இது GATE 2026 Part 2 வீடியோ. Part 1 வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்துருங்க. இந்த Part 2 வீடியோல நாம GATE எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் எந்த பேட்டர்ன்ல கேட்பாங்க, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குமா, மார்க்ஸ் எப்படி அலாட் பண்ணிருப்பாங்க, அது எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மாறுது, எந்தெந்த சிட்டிஸ்ல எக்ஸாம் எழுத முடியும் போன்ற விவரங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி பார்ப்போம். போன வீடியோல சொன்னது போல இது கம்ப்ளீட்டா கம்ப்யூட்டர்ல எழுதுற எக்ஸாம். இதனோட டியூரேஷன் 3 hours. இதுல கேட்கப்படுற கேள்விகளுக்கு 1 மார்க்கோ அல்லது 2 மார்க்கோ கொடுக்கப்படும். பொதுவா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் 2 செக்ஷன்ஸ் இருக்கும். ஒன்னு ஜெனரல் ஆப்டிடியூட், இன்னொன்னு நீங்க சூஸ் பண்ண சப்ஜெக்ட். ஜெனரல் ஆப்டிடியூட்ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் 15 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. நீங்க சூஸ் பண்ண சப்ஜெக்ட்ல இருந்து 55 கொஸ்டின்ஸ் 85 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஆக மொத்தம் 65 கொஸ்டின்ஸ்க்கு 100 மார்க்ஸ். கேட் எக்ஸாம்ல 3 விதமான கேள்விகள் கேட்பாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எனப்படும் MCQ, மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ் எனப்படும் MSQ மற்றும் நியூமரிக்கல் ஆன்சர் டைப் எனப்படும் NAT. முதல்ல சொன்ன மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ன்ற MCQ உங்களுக்கு எல்லாம் ஃபெமிலியரான ஒண்ணுதான். அதாவது இந்த டைப் கேள்விக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுல ஏதாவது ஒண்ணுதான் சரியான ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேள்வி பாருங்க. Which institute is organizing GATE 2026 examination? A. IISc Bangalore, B. IIT Guwahati, C. IIT Kanpur, D. IIT Madras. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் B, IIT Guwahati தான். இத செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஆனா MCQ டைப்ல டேஞ்சரான விஷயம் நெகட்டிவ் மார்க்கிங் தான். அதாவது ஆன்சர் தப்பா இருந்தா 1 மார்க் கேள்விக்கு 1/3 மார்க்கும், 2 மார்க் கேள்விக்கு 2/3 மார்க்கும் கழிச்சிருவாங்க. அதாவது உங்க டோட்டல் மார்க்ல இருந்து நீங்க தப்பா எழுதின ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மார்க்ஸை கழிச்சிட்டு தான் ஃபைனல் ஸ்கோரை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால MCQ கேள்விகளுக்கு சரியா பதில் தெரிஞ்சா மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. சரியா தெரியலனா அதை அட்டெண்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவது மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ்ன்ற MSQ டைப். இந்த டைப்லயும் கொடுக்கப்பட்ட கேள்விக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனா ஆன்சரா ஒண்ணுதான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஒன்னும் அதற்கு மேற்பட்ட ஆப்ஷன்ஸ் ஆன்சரா இருக்கலாம். உதாரணமா இந்த கொஸ்டினை பாருங்க. Which of the following is or are states in India? A. Maharashtra, B. Tamil Nadu, C. Bhubaneswar, D. Kerala. இதுல ஆப்ஷன் A Maharashtra, ஆப்ஷன் B Tamil Nadu and ஆப்ஷன் D கேரளான்னு 3 சரியான ஆன்சர்ஸ் இருக்கு. 3ஐயுமே செலக்ட் செஞ்சாதான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இதுல நல்ல விஷயம் என்னன்னா தப்பான ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. அதனால தைரியமா எல்லா MSQ கொஸ்டின்ஸையும் அட்டெண்ட் செய்யலாம். தப்பா போனா கூட மார்க்ஸ் குறைக்க மாட்டாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் பார்சியல் மார்க்ஸ் கிடையாது. அதாவது 3 சரியான ஆப்ஷன்ஸ்க்கு பதில் 2 ஆப்ஷன்ஸை சரியா செலக்ட் செஞ்சிருந்தா கூட மார்க் கிடையாது. 3ஐயும் சரியா செலக்ட் செஞ்சாதான் மார்க். அதான் 2 சரியா செலக்ட் பண்ணிருக்கோம்ல, ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்கன்னு கேட்க முடியாது. கடைசியா நியூமரிக்கல் ஆன்சர் டைப்ன்ற NAT கொஸ்டின்ஸ். இதுல கேட்கிற கேள்விகளுக்கு ஆன்சரா எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் தர மாட்டாங்க. இது ஒரு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்றனால ஆன்சரை நீங்க கால்குலேட் பண்ணணும். பொதுவா நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிற கம்ப்யூட்டரோட கீபோர்ட் டிசேபிள் ஆகியிருக்கும். அதற்கு பதில் மானிட்டர்ல ஒரு வெர்ச்சுவல் கீபேட் வரும். அதுல ஆன்சர் டைப் பண்ணிக்கலாம். கால்குலேஷன் செய்யறதுக்கும் அதையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் ஒரு நம்பரா தான் இருக்கும். அது ஒரு இன்டிஜராகவோ அல்லது டெசிமலாகவோ இருக்கலாம். டெசிமலா இருந்தா ஆன்சரை இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறபடி 2 டெசிமல் பிளேசஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுத மாதிரி இருக்கும். எப்பவுமே ஆன்சரை கடைசியில ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. இடையில இன்பிட்வீன் ஸ்டெப்ஸ்ல ரவுண்ட் ஆஃப் பண்ணாதீங்க. இதுலயும் தப்பான ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. அது போல பார்ஷியல் கிரெடிட்டும் கிடையாது. அதனால ஸ்டெப் மார்க்ஸ் கொடுங்கன்னு கேட்டுட போறீங்க. அதெல்லாம் கிடைக்காது. இந்த 30 சப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட நீங்க போன வீடியோலயே பார்த்திருப்பீங்க. இதுல எந்த சப்ஜெக்டை எடுத்து எக்ஸாம் எழுதினாலும் டோட்டல் மார்க்ஸ் 100க்கு தான் எழுத போறீங்க. அதுல ஜெனரல் ஆப்டிடியூட்க்கு 15 மார்க்ஸ், சப்ஜெக்ட்டுக்கு 85 மார்க்ஸ்னு ஏற்கனவே பார்த்தோம். ஆனா இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்படியே பொருந்தாது. சில டீவியேஷனும் இருக்கு. அதை கொஞ்சம் டீடைலா பார்ப்போம்.
CY, DA, EY, MA, PH, STன்ற பேப்பர் கோர்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட்ல ஜெனரல் ஆப்டிடியூட்ல இருந்து 5 1 மார்க் கொஸ்டின்ஸும் 5 2 மார்க் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. நீங்க சூஸ் பண்ற சப்ஜெக்ட்ல இருந்து 25 1 மார்க் கொஸ்டின்ஸ், 30 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டோட்டலா 30 1 மார்க் கொஸ்டின்ஸும் 35 2 மார்க் கொஸ்டின்ஸும் வரும். அதுபோல ஜெனரல் ஆப்டிடியூட்க்கு 15 மார்க்ஸும் சப்ஜெக்ட்டுக்கு 85 மார்க்ஸும் ஆக மொத்தம் 65 கொஸ்டின்ஸ்க்கு 100 மார்க் அலாட் பண்ணிருக்காங்க. அடுத்தது பேப்பர் கோர்ஸ் AE, AG, BM, BT, CE, CH, CS, EC, EE, ES, IN, ME, MN, MT, NM, PE, PI and TF னு மொத்தம் 18 பேப்பர்ஸ்க்கு ஜெனரல் ஆப்டிடியூட்ல இருந்து 5 1 மார்க் கொஸ்டின்ஸும் 5 2 மார்க் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அதுபோல சப்ஜெக்ட்ல இருந்து 25 1 மார்க் கொஸ்டின்ஸும் 30 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டோட்டலா 30 1 மார்க் கொஸ்டின்ஸ் and 35 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஜெனரல் ஆப்டிடியூட்க்கு 15 மார்க்ஸ் and சப்ஜெக்ட்க்கு 85 மார்க்ஸ். இதுவும் முதல்ல சொன்ன மாதிரி தான் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா. ஆனா இதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏற்கனவே பார்த்த பேப்பர்ஸ்ல இந்த 85 மார்க்ஸை சப்ஜெக்ட்ல இருந்து மட்டும் தான் கேட்பாங்க. ஆனா இங்க இந்த 18 பேப்பர்ஸ் இருக்கும் 72 மார்க்ஸ் சப்ஜெக்ட்ல இருந்தோம், ரிமைனிங் 13 மார்க்ஸ் மேக்ஸ்ல இருந்தோம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ இதுலயும் 30 plus 35 65 கொஸ்டின்ஸ்க்கு 100 மார்க்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. அடுத்தது பேப்பர் கோட் AR, that is architecture and planning. இதுலயும் ஜெனரல் ஆப்டிடியூட்க்கு 5 1 மார்க் கொஸ்டின்ஸ் and 5 2 மார்க் கொஸ்டின்ஸ். சோ டோட்டலா 15 மார்க்ஸ். மீதி இருக்கிற 85 மார்க்ஸ்க்கு பார்ட் A பார்ட் B னு ரெண்டு பார்ட்டா கொஸ்டின்ஸ் பிரிச்சிருக்காங்க. பார்ட் A ன்றது ஒரு கம்பல்சரி பார்ட். அதுல 18 1 மார்க் கொஸ்டின்ஸ் and 21 2 மார்க் கொஸ்டின்ஸ். தென் பார்ட் B ன்றது either or டைப். அதாவது இத again B1 and B2 னு பிரிச்சிருக்காங்க. B1 ல ஆர்க்கிடெக்சர் கொஸ்டின்ஸும் B2 ல பிளானிங் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஆனா இந்த ரெண்டு பார்ட்ல எதையாவது ஒன்னதான் நீங்க அட்டெண்ட் பண்ணணும். either B1 or B2. இந்த பார்ட் B ல 7 1 மார்க் கொஸ்டின்ஸும் 9 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆக மொத்தம் 5 plus 18 plus 7 னு 30 1 மார்க் கொஸ்டின்ஸும் 5 plus 21 plus 9 னு 35 2 மார்க் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஜெனரல் ஆப்டிடியூட்க்கு 15 மார்க்ஸும் பார்ட் A க்கு 60 மார்க்ஸும் தென் பார்ட் B க்கு 25 மார்க்ஸும் ஆக மொத்தம் 100 மார்க்ஸ் 65 கொஸ்டின்ஸ்க்கு அலாட் பண்ணிருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம், இங்க பார்ட் B1 சூஸ் பண்றதா அல்லது பார்ட் B2 சூஸ் பண்றதான்ற சாய்ஸை எக்ஸாம் டைம்ல, அதாவது எக்ஸாம் ஹால்ல எடுத்தா போதும். கொஸ்டின்ஸை பார்த்து கூட நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜியோமெட்ரிக்ஸ் இன்ஜினியரிங் GE. இதுலயும் ஆஸ் யூசுவல் ஜெனரல் ஆப்டிடியூட்ல இருந்து 5 1 மார்க் கொஸ்டின்ஸும் 5 2 மார்க் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. இங்கேயும் பார்ட் ஏன்றது கம்பல்சரி. இதுல இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பேசிக் ஜியோமெட்ரிக்ஸ்ல இருந்து 17 1 மார்க் கொஸ்டின்ஸும் 19 2 மார்க் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. இங்கேயும் பார்ட் Bன்றது either or டைப். B1 ல சர்வேயிங் அண்ட் மேப்பிங்கும் B2 ல இமேஜ் ப்ராசஸிங் அண்ட் அனாலிசிஸ் கேட்பாங்க. இதுல ஏதாவது ஒரு பார்ட்டை நீங்க அட்டெண்ட் பண்ணணும். சோ பார்ட் B ல இருந்து 8 1 மார்க் கொஸ்டின்ஸும் 11 2 மார்க் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. டோட்டலா 30 1 மார்க் கொஸ்டின்ஸ் and 35 2 மார்க் கொஸ்டின். ஜெனரல் ஆப்டிடியூட்க்கு 15 மார்க்ஸ், பார்ட் A க்கு 55 மார்க்ஸ், பார்ட் B க்கு 30 மார்க்ஸ். ஆக மொத்தம் 65 கொஸ்டின்ஸ்க்கு 100 மார்க்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், எந்த சாய்ஸை சூஸ் பண்ணலாம், B1 ஆ B2 ஆ என்ற முடிவை நீங்க இங்கேயும் எக்ஸாம் ஹால்லேயே எடுக்கலாம். அடுத்தது GG எனப்படும் ஜியாலஜி அண்ட் ஜியோபிசிக்ஸ். இதுலயும் ஜெனரல் ஆப்டிடியூட்ல இருந்து 5 1 மார்க் கொஸ்டின்ஸ் and 5 2 மார்க் கொஸ்டின்ஸ். தென் கம்பல்சரி பார்ட்டான பார்ட் A ல 7 1 மார்க் கொஸ்டின்ஸ் and 9 2 மார்க் கொஸ்டின்ஸ். தென் பார்ட் B ல again பார்ட் B1 and பார்ட் B2 க்கு ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு. B1 ல இருந்து ஜியாலஜி கொஸ்டின்ஸும் B2 ல இருந்து ஜியோபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எதையாவது ஒரு பார்ட்டை நீங்க அட்டெண்ட் பண்ணா போதும். இந்த பார்ட் B ல இருந்து 18 1 மார்க் கொஸ்டின்ஸும் 21 2 மார்க் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஆக மொத்தம் 30 1 மார்க் கொஸ்டின்ஸ் and 35 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஜெனரல் ஆப்டிடியூட்க்கு 15 மார்க்ஸ், பார்ட் A க்கு 25 மார்க்ஸ் and பார்ட் B க்கு 60 மார்க்ஸ். டோட்டலா 65 கொஸ்டின்ஸ்க்கு 100 மார்க்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. இங்க பார்ட் B1 சூஸ் பண்றதா அல்லது பார்ட் B2 சூஸ் பண்றதான்ற சாய்ஸை நீங்க எக்ஸாம் ஹால்ல எடுக்க முடியாது. கேட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் போதே ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸே B1 எடுக்க போறோமா இல்ல B2 எடுக்க போறோமான்றத மென்ஷன் பண்ணி ஆகணும். எக்ஸாம் ஹால்ல போய் பார்த்துக்கலான்ட்டு வந்துடாதீங்க. அடுத்தது இன்ஜினியரிங் சயின்சஸ் எனப்படும் XE. இன்ஜினியரிங் சயின்சஸ்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த செக்ஷன் ஒரு கம்பல்சரி செக்ஷன். இதற்கான கோட் A. அதை தவிர ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், சாலிட் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், பாலிமர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, அட்மாஸ்பியரிக் அண்ட் ஓஷனிக் சயின்சஸ்,
அண்ட் எனர்ஜி சயின்ஸுக்கு 8 ஆப்ஷனல் செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 8 ஆப்ஷனல் செக்ஷன்ஸ்ல இருந்து எதையாவது 2 ஆப்ஷனல் செக்ஷன்ஸை நீங்க சூஸ் பண்ணணும். அதுல தான் எக்ஸாம் எழுதணும். இங்கேயும் ஜெனரல் ஆப்டிடியூட்க்கு 5 1 மார்க் கொஸ்டின்ஸும் 5 2 மார்க் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. தென் கம்பல்சரி செக்ஷனான மேக்ஸ்ல இருந்து 7 1 மார்க் கொஸ்டின்ஸும் 4 2 மார்க் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. தென் செக்ஷன் B2I, அதாவது இந்த 8 செக்ஷன்ஸ்ல ஏதாவது 2 செக்ஷன்ஸை நீங்க சூஸ் பண்ணணும். ஒரு செக்ஷன்ல 9 1 மார்க் கொஸ்டின்ஸும் 13 2 மார்க் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஸோ 2 செக்ஷனுக்கு 9 × 2 18 1 மார்க் கொஸ்டின்ஸும் 13 × 2 26 2 மார்க் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஆக மொத்தம் 30 1 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் 35 2 மார்க் கொஸ்டின்ஸ். இங்க ஜெனரல் ஆப்டிடியூட்க்கு 15 மார்க்ஸ், செக்ஷன் ஏக்கு 15 மார்க்ஸ் அண்ட் ஆப்ஷனல் செக்ஷனுக்கு 35 × 2 அதாவது 70 மார்க்ஸ். டோட்டலா 65 கொஸ்டினுக்கு 100 மார்க்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. எந்த 2 செக்ஷனை சூஸ் பண்ணலான்ற முடிவை நீங்க எக்ஸாம் ஹால்ல எடுத்தா போதும். அடுத்தது ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோசியல் சயின்சஸ் XH. இதுலயும் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஒரு கம்பல்சரி செக்ஷன். இங்க ரீசனிங் அண்ட் காம்ப்ரஹென்ஷன்ஸ்ல இருந்து क्वेश्चंस கேட்பாங்க. நெக்ஸ்ட் எகனாமிக்ஸ், இங்கிலீஷ், லிங்குவிஸ்டிக்ஸ், பிலாசபி, சைக்காலஜி, சோசியாலஜின்னு 6 ஆப்ஷனல் செக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து எதையாவது ஒரு செக்ஷன்ஸை நீங்க சூஸ் பண்ணணும். இங்கேயும் ஜெனரல் ஆப்டிடியூட்ல இருந்து 5 1 மார்க் கொஸ்டின் அண்ட் 5 2 மார்க் கொஸ்டின்ஸ். தென் கம்பல்சரி செக்ஷனான B1ல இருந்து 7 1 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் 9 2 மார்க் கொஸ்டின்ஸ். தென் ஆப்ஷனல் செக்ஷன்ஸ் ஆன C1 to C6. இந்த 6 செக்ஷன்ஸ்ல இருந்து எதையாவது ஒரு செக்ஷனை நீங்க சூஸ் பண்ண போறீங்க. அதுல இருந்து 18 1 மார்க் கொஸ்டின்ஸும் 21 2 மார்க் கொஸ்டின்ஸும் நீங்க அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். டோட்டலா 30 1 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் 35 2 மார்க் கொஸ்டின்ஸ். GAக்கு 15 மார்க்ஸ், செக்ஷன் B1க்கு 25 மார்க்ஸ், தென் ஆப்ஷனல் செக்ஷனுக்கு 60 மார்க்ஸ். டோட்டலா 65 கொஸ்டின்ஸ்க்கு 100 மார்க்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. இந்த 6 செக்ஷன்ல இருந்து எந்த செக்ஷனை சூஸ் பண்ணலாம்ன்ற முடிவை நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைன்ல ஃபில் பண்ணும்போது எடுத்தாகணும். எக்ஸாமினேஷன் ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. அடுத்தது எக்ஸெல் எனப்படும் லைஃப் சயின்சஸ். இங்கேயும் முதல் செக்ஷன் ஒரு கம்பல்சரி செக்ஷன். இதுல கெமிஸ்ட்ரியில இருந்து क्वेश्चंस கேட்பாங்க. அடுத்து வர பயோ கெமிஸ்ட்ரி, பாட்டனி, மைக்ரோபயாலஜி, ஜுவாலஜி அண்ட் ஃபுட் டெக்னாலஜின்ற 5 செக்ஷன்ல இருந்து ஏதாவது 2 செக்ஷன்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம். இங்கேயும் ஜெனரல் ஆப்டிடியூட்ல இருந்து 5 1 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் 5 2 மார்க் கொஸ்டின்ஸ். தென் கம்பல்சரி செக்ஷனான செக்ஷன் P ல இருந்து அதாவது கெமிஸ்ட்ரியில இருந்து 9 1 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் 8 2 மார்க் கொஸ்டின்ஸ். தென் Q2U அதாவது இந்த 5 செக்ஷன்ஸ்ல இருந்து நீங்க எடுக்க போற 2 செக்ஷன்ஸ்ல இருந்து क्वेश्चंस வரும். அதுல ஒரு செக்ஷன்ல இருந்து 8 1 மார்க் கொஸ்டினும் 11 2 மார்க் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. சோ 2 செக்ஷன்னா 8 × 2 16 1 மார்க் கொஸ்டின்ஸ், 11 × 2 22 2 மார்க் கொஸ்டின்ஸ். டோட்டலா 5 + 9 + 16 30 1 மார்க் கொஸ்டின், 5 + 8 + 22 35 2 மார்க் கொஸ்டின்ஸ். GAக்கு 15 மார்க்ஸ், செக்ஷன் Pக்கு 25 மார்க்ஸ் அண்ட் ஆப்ஷனல் செக்ஷன்ஸ்க்கு 60 மார்க்ஸ். ஆக மொத்தம் 65 क्वेश्चंसக்கு 100 மார்க்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. எந்த 2 செக்ஷன்ஸ் எடுக்கலாம்ன்ற முடிவை நீங்க எக்ஸாமினேஷன்ல எடுத்தா போதும், அதாவது எக்ஸாம் ஹால்ல எடுத்தா போதும். நெக்ஸ்ட் டென்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம் சிட்டிஸ். கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு நாடு ஃபுல்லா எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்தியாவை 8 ஜோனா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஜோன்லயும் எக்ஸாம் சென்டர்ஸ் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. முதல் ஜோனுக்கு ஜோனல் கோஆர்டினேட்டிங் இன்ஸ்டிடியூட் IISc பெங்களூர். இங்க எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா அண்ட் தெலுங்கானால கொடுத்திருக்காங்க. என்னென்ன சிட்டிஸ் கொடுத்திருக்காங்கன்ட்டு வீடியோ பாஸ் பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்தது IIT பாம்பே. இங்க கோவா, குஜராத், மகாராஷ்டிரால இருந்து எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது IIT டெல்லி. இங்க ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், மத்திய பிரதேஷ், நியூ டெல்லி, ராஜஸ்தான் அண்ட் உத்தரப்பிரதேஷ்ல இருந்து எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் IIT கவுஹாத்தி. இங்க அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார், ஜார்க்கண்ட், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா அண்ட் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது IIT கான்பூர். இங்க மத்திய பிரதேஷ் அண்ட் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் தான் கொடுத்திருக்காங்க. அடுத்தது IIT கரக்பூர். இங்க ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் IIT மெட்ராஸ். இங்க ஆந்திர பிரதேஷ், கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானால இருந்து எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. எந்த சிட்டியை எக்ஸாம் சென்டரா சூஸ் பண்ணலான்ட்டு இதை பாத்துக்கோங்க. கடைசியா IIT ரூர்க்கி. இங்க ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், உத்தராகண்ட் அண்ட் உத்தரப்பிரதேஷ் இருந்து எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாம் கேட்டோடைய அபிஷியல் வெப்சைட்ல இருக்கும். அதாவது gate2026.iitg.ac.in. இந்த வெப்சைட்ல பாஸ்ட் 19 இயர்ஸ்க்கான क्वेश्चन பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் கீஸ் அவைலபிளா இருக்கு. தட் இஸ் 2007 to 2025. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
அது தவிர frequently asked questions-உம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களுக்கு இது சரியான விடையை கொடுக்கும். முக்கியமான விஷயம் 135 பேஜஸ் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர். இதுல கேட் எக்ஸாம் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸும் இதுல கொடுத்திருக்காங்க. இதையும் டவுன்லோட் பண்ணி நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா இதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.